ஒரு வித்தியாசமான விளையாட்டு விளையாடுறோம். சரி பசங்களா, இன்னைக்கு கான்செப்ட் என்னன்னு தெரியும், நம்ம ஆரம்பிக்கலாம். நீங்க பாருங்க, நான் எல்லாத்தையுமே தயாரா வச்சிருக்கேன். ஓ மசாவ், அப்படின்னா நீ இன்னைக்கு மீன்கார வேஷம் போட போறியா? வேட்டிய மடிச்சுக்கிட்டு வாங்க வாங்க, ருசியான மீன் இருக்கு, வாங்க வாங்க. வாழை மீன், விலங்கு மீன், வஞ்சர மீன், எல்லா மீன் இருக்கு, வந்து வாங்கிட்டு போங்க. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. நீ சொன்ன கதை சும்மா சூப்பரா இருந்துச்சுப்பா. நான் ஒண்ணு கதெல்லாம் சொல்லல, மீன் கடைக்காரரை நடிச்சு காட்டினேன். உங்ககிட்ட டாய் மீன் இருக்கா மசா? இருக்கு, இந்தாங்க. ரொம்ப நன்றி. யோஷினா கமிஸ், நீங்க எங்க கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ஏன், என்னாச்சு, ஏன் கேக்குற? இல்ல, இந்த டாய் மீனை தேர்ந்தெடுத்த ரகசியமா ஏதோ சொல்ல வராங்கன்னு தானே அர்த்தம். அவ சொல்றதும் சரிதான். சொல்லுங்க மிஸ், ஏதாவது முக்கியமான விஷயம் நடந்துச்சா என்ன? நான் தான் இல்லன்னு சொல்றேன்ல. அப்படின்னா உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்கூலுக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சிருச்சாமே? என்ன உளறிட்டு இருக்க? ஏன் எப்ப பார்த்தாலும் இந்த ஸ்கூலை விட்டு அனுப்புறதுலயே ஆர்வமா இருக்க? எதுக்காக கோபப்படுறீங்க? அப்ப ஷின்சான் சொல்றது உண்மைதானே? நீ அவன் உளறிட்டு இருக்கான், நீ அவன் கூட சேர்ந்துக்காத. ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. விடுங்கப்பா. இந்த சின்ன பசங்க கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம போச்சன் இருக்கானே ரொம்ப புத்திசாலி. நம்ம சந்தேகம் எதுவா இருந்தாலும் இவன் கிட்ட தாராளமா கேட்டுக்கலாம். உங்களை வரவேற்கிறேன், வந்து உட்காருங்க. ஓகே. என்ன இது, அமைதியா இருக்கான்? என்ன விஷயம் சொல்லுங்க. அது வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது என்ன மீட்டிங்? அது ஒண்ணும் இல்லப்பா. போய் சொல்லாதீங்க. இப்படி எல்லாம் வம்பு பண்ணாத ஷின்சான். போச்சன், நீ இன்னைக்கு ஒரு பெரிய விஞ்ஞானி தானே? யார் சொன்னா? நான் ஒரு டாக்டர். அப்படின்னா நீ டாக்டரா தான் விளையாடிட்டு இருக்கியா? சயின்டிஸ்ட்னு நினைச்சிட்டு இருந்தேன். அச்சோ பாவம், எகியும் மிஸ் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இனி பேசி பிரயோஜனம் இல்ல, நான் அப்படியே கிளம்புறேன். டாடா, பாய் பாய். சும்மா தானே இருக்க, வந்து என்னோட கடையில வேலை பாரு. ஆனா என் கடையை நான் பாத்துக்கணும்ல, நீ போ. வரப்போறியா இல்லையா? சரி சரி. என்னோட இந்த கடைக்கு நீ தான் ஒரு வாட்ச்மேன் மாதிரி இருக்க போற. கடைக்கு வர எந்த வாடிக்கையாளர்களும் முக சுழிச்சுக்க கூடாது. அந்த அளவுக்கு நீ அவங்க கிட்ட தன்மையா நடந்துக்கணும். ஓகேங்க. விலை உயர்ந்த வைரங்கள் எல்லாம் வச்சிருக்கேன். இதெல்லாம் எப்படி மின்னது பார்த்தல? என்னது இது, இன்னைக்குன்னு பார்த்து ஒரு கஸ்டமரை கூட காணோம். இதோ வந்துட்டேன். இங்க ஒரு புது நகை கடையை திறந்திருக்கீங்கல்ல, எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். வாங்க மேடம், என்ன வேணும், எவ்வளவு வேணும்? இங்க என்ன மீனா விக்கிற சுமாரு? இதுக்குதான் நான் வரமாட்டேன்னு கேட்டியா? உங்க அன்போடு வரவேற்கிற மாட்சுசா கமிஸ், உங்களுக்கு என்ன வேணும்? நல்ல அழகான ஒரு மோதிரம் வேணும். இதோ இப்பவே காட்டுறேன். இது எப்படி இருக்கு மேடம்? பார்க்கலாம். என் கைக்கு இது பொருத்தமா தான் இருக்கு. சரி, இதோட விலை என்ன? பெருசா இல்ல, வெறும் 5 லட்சம் ரூபாய் தான். ஆனா இது ரொம்ப கம்மியா இருக்கே. இது எவ்வளோ? இதோட விலை 10 லட்சம் ரூபாய். இது போட்டுட்டு நீங்க வெளியில போனீங்கன்னா எல்லாருடைய பார்வையும் உங்க மேலதான் இருக்கும். நிஜமாவா சொல்ற? அப்படின்னா இது எனக்கேத்த ஒரு மோதிரமா நேனி? கண்டிப்பா. நிச்சயமா சொல்றியா? நிச்சயமா. கண்டிப்பா எனக்கு ஏத்ததுதான். கண்டிப்பா கண்டிப்பா. என்னது இது? என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு மாசுசக்கா மேடமும் நேனியும் ரொம்ப மும்மரமா பேசிட்டு இருக்காங்க. அது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே. இது ஒண்ணும் புதுசு கிடையாது. சின்ன குழந்தைங்களோட சேர்ந்து இவங்களும் சின்ன குழந்தையாவே மாறிடுவாங்க போல இருக்கே. திருத்தவே முடியாது. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? என்ன குறை சொல்றீங்களே? நீங்களும் தான் நகையை பார்த்தா சந்தோஷத்துல துள்ளுவீங்க. அத மறந்துட்டீங்களா? உண்மைதான், ஆனா நான் ஒண்ணு உங்க அளவுக்கு ஓவரா பண்ண மாட்டேன். என் கைக்கு பொருந்தின மாதிரி கண்டிப்பா இந்த மோதிரம் உங்களுக்கு பொருந்தாது. நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? ஏன் கோவம் வருதா? சரி சரி, இப்போ நான் என்னுடைய கடையை கவனிக்கிறேன். லாகின். மிஸ்டர் கசாமா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதுவா, நான் என்னுடைய இன்டர்நெட் ஷாப்பிங் சைட்டை பாத்துட்டு இருக்கேன். மத்த எல்லாத்தையும் விட இது ரொம்ப அட்வான்ஸான விஷயம் தெரியுமா? எல்லாத்தையும் ஆன்லைன்லயே வாங்கிக்கலாம். நான் சொல்றது கேட்காம அங்க தட்டிட்டு இருக்கேன். இதுக்குள்ள ஒண்ணுமே இல்லையாப்பா? அது எதுவும் பண்ணது கூட. ஆமா, உன் வியாபாரத்துல நீ என்ன விக்கிற? என்னென்னலாம் கிடைக்குமோ அது எல்லாத்தையுமே நான் விக்கிறேன். இது ஒரு இன்டர்நெட் ஷாப்பிங் சைட், நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னல. ஓகே, அப்ப எனக்கு காண்டம் ரோபோ பிளாக் சூட் வேணும். ஓகே தான், நீ அத போய் நெட்ல ஆர்டர் பண்ணிக்க போ.
இது ஆன்லைன் ஷாப்பிங் பா. நீ ஆன்லைன்ல புக் பண்ணா மட்டும்தான் உனக்கு கிடைக்குமே. ஆனா என்கிட்ட கம்ப்யூட்டர் எல்லாம் இல்லையேங்க. கம்ப்யூட்டர் இல்லனா உனக்கு எதுவுமே கிடைக்காது போ. என்னப்பா இப்படி சொல்லிட்ட? சரி, நான் உன் ஆபீஸ் மூலமாவே ஆர்டர் பண்றேன். இது ஆன்லைன்ல சம்பந்தப்பட்டது. நீ ஆன்லைன்ல மட்டும்தான் புக் பண்ணணும். என்னது? கடையா என் முன்னாடி தான் இருக்கு, ஆபீஸும் என் முன்னாடி தான் இருக்கு. இருந்தாலும் நான் ஆன்லைன்ல பண்ணுமா? சரி சரி, இந்த பண்ணிக்கோ. இது மூலமாவே நீ ஆர்டர் பண்ணிக்கோ. அப்படி வா கசாமா நம்ம வழிக்கு. சரி, இப்ப நான் இதுல என்ன பண்ணணும்? நான் சொல்லி தரேன், இரு. கிளிக். ஓ, இது பாரு, இதுல உனக்கு தேவையானது எல்லாமே இருக்கு. உனக்கு எது தேவையோ அதை கிளிக் அடிச்சிரு. இந்தா. ஓகே. உனக்கு காண்டம் ரோபோட் தானே வேணும்? டாய் கேட்டகரிக்கு போ. ஓகேப்பா. சரி, இப்ப கிளிக் பண்ணு. கிளிக். இப்ப கட்சியை கிளிக் பண்ணு பாப்போம். கச்சி. ஓ, இப்ப அடுத்ததையும் கிளிக் பண்ணுப்பா, சீக்கிரம். இது ரொம்ப கஷ்டமா இருக்கே. ஆ? சரி, அப்படின்னா இந்த சர்ச் பார்ல காண்டம் ரோபோட்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி பாரு. ஓஹோ. உள்ள போயிடுச்சே. என் கம்ப்யூட்டர் போச்சே. என்ன கசமா ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? நான் அழுதுட்டு இருக்கேன். சரி சரி, இதுக்கு பதிலா நான் உன்னை என் கடைக்கு கூட்டிட்டு போறேன், சரியா? என்னது, உன்னுடைய கடையா? ஓ, எப்படி இருக்கு? ஆமா, என்னப்பா இது? இதுல எழுதிருக்கிறதே புரியலையே. உனக்கு தெரியாதாப்பா கசாமா? இது ஜப்பான் ஸ்டைல் கண் பயாக்கு. இந்த மாதிரி இயற்கை வெளிச்சத்துல படுத்துட்டு இருந்தா ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். யாரு ஏமாத்த பாக்குற? அது கண் பயாக்கு இல்ல, கன் பயாக்கு. தப்பா எழுதிட்டு தப்பா வேற சொல்றியா? வெளியே நிக்காம உள்ள வாயப்பா. முடியாது, என்னால வர முடியாது. ஷின்சான், இதான் உன் கடையோட கான்செப்டா? பரவாயில்லையே, ரொம்ப நல்லா ஓ, இருக்கு. பிரின்சிபல் சார், நீங்களும் உள்ள வாங்க வாங்க. நீ கூப்பிடணுமா என்ன? நீ கூப்பிடாமையே கண்டிப்பா நான் உள்ள வருவேன். கசாமா, நீயும் என் கூட உள்ள வரியா? ஆஹா, இப்படி சூரிய ஒளி மேல படுற மாதிரி படுத்துக்கிட்டு தூங்குறது நல்லா இருக்கு. ஆமா சார், அருமையா இருக்கு. பிரின்சிபல் சாருக்கு சிறப்பு சலுகை, ஃபுட் மசாஜ். ஆஹா, கலக்கறியே. என்ன பிரின்சிபல் சார், நல்லா ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? ஷின்சான், நானும் இப்போ உள்ள வரலாமா? இப்ப நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். உங்க பேரையும் போன் நம்பரையும் எழுதி வச்சுட்டு போங்க, நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஓகே ஓகே. அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டு வேண்டியதுதான். கசாமா நல்லா ரெஸ்ட் எடுக்கிறான் போல இருக்கே. கசாமா நிம்மதியா தூங்குனா எனக்கு பிடிக்காதே.